Hello everyone. யூஸ்வலா நம்ம நீட் 2025 இந்த எக்ஸாமோட இம்பேக்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது வரைக்கும் கோவிட்-19ஓட பேரை சொல்லிக்கிட்டு கண்டென்ட் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸாம் ஈஸியா தானே இருக்கு அப்படிங்கிற பேட்டர்ன்லயே அந்த பேட்டர்னை பார்த்து ரொம்ப ஈஸியான ஒரு மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணி இவ்வளவு தான் நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த நீட் 2025ஓட கொஸ்டின் ஸ்டாண்டர்டை பார்த்ததுக்கு அப்புறம் எஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துருச்சு. அப்படி என்ன நீட் 2025ல கொஸ்டினோட பேட்டர்ன் அண்ட் கெமிஸ்ட்ரியில எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருந்துச்சு அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் பிளஸ் ஒன்ல எங்கெங்க இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த செஷன்ல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். எஸ், ஏன் அதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நீட் 2026க்கு பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பெரிய ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி வந்த எக்ஸாம்ஸ் இருக்கும்ல, அந்த எக்ஸாம்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு கத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ரொம்ப டஃப்பான ஒரு பெரிய ஒரு டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அச்சீவ் பண்ண ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி அந்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சிலர் எக்ஸாம் இப்ப நீங்க எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றீங்க, அந்த எக்ஸாமை சிலர் எழுதி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதான் நீங்க நீட் 2026க்கான ஒரு பிளானை நீங்க வச்சிருக்கீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட், இந்த செஷன் உங்களுக்கானதான். இந்த செஷன்ல நான் நீட் 2025ல நீங்க +1 கெமிஸ்ட்ரியில இருந்து என்ன மாதிரி வெயிட்டேஜோட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் நீட் 2026ல நீங்க +1 சாப்டர்ஸை நீங்க எதை பிரைமரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு செஷன்ல நான் சொல்ல போறேன். ஸோ என்னோட பேர் அனீஷ் அண்ட் நான் வந்து கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி இன் ஜைலம். ஸோ இந்த செஷனை இதோ தொடங்கலாம். செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜைலம் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சேனல் வந்து நீட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீட் ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆஃப்டர் தட் இந்த செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இப்போ நீட் 2025 பொறுத்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, பிசிக்ஸ் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, பயாலஜி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. பட் லைவ் சேவர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீட் 2025ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விடி வெள்ளி மாதிரி இருந்த ஒரு சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. எஸ், கெமிஸ்ட்ரி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு நல்ல டீட்டெயிலா படிச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போயிருந்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வரக்கூடிய நீட் 2025ல ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா தான் வரும். மற்றவங்களை கம்பேர் பண்றப்போ கெமிஸ்ட்ரி அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க. எஸ், எடுப்பாங்க. எஸ், அது ரிசல்ட் வரும்போது உங்களுக்கே தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீட் 2025ல கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி டு மாடரேட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. அவ்வளவு ஈவன் நம்மளுடைய ஜைலம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்த மார்க் டெஸ்ட்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா இது மார்க் டெஸ்ட்ல கொடுத்த ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் அப்படியே இங்க கேட்டு வச்சிருந்தாங்க. இட்ஸ் நைஸ். ஓகே, ஏன்னா கெமிஸ்ட்ரி ஈஸியா தான் இருந்துச்சு, மற்ற 2 சப்ஜெக்ட்ஸும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு போல. இட்ஸ் ஃபைன், லெட்ஸ் சி. இப்போ நம்ம அந்த நீட் 2025ல எந்த அளவுக்கு +1 அண்ட் +2 சாப்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அனாலிசிஸ்னு பார்க்கும்போது +1ஓட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, +2ல தான் அதிகமான கேள்வி கேட்டிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எங்க இருந்துச்சுன்னா +1 பார்ட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு +2ல இருந்து கேட்டிருந்தாங்க. பட் எனிவே இது 44%. ஓகே, அப்ராக்சிமேட்டா ஒரு 44.4% உங்களுக்கு +1 கவர் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 55.6% 12th போர்ஷனை கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 180 மார்க் 80 மார்க் வந்து +1ல கேட்டிருக்காங்க. ரிமைனிங் 100 மார்க் வந்து உங்களுக்கு 12th கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் இந்த +1ல இருக்கிறதுல மொத்தம் 9 சாப்டர் இருக்கு. அந்த 9 சாப்டர்லயும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட டிவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து ஒரு 2 கேள்வி, தென் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் 2, ஹைட்ரோகார்பன் 3, ஓகே, தென் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 2, தென் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ரொம்ப கம்மியா தான் கேட்டிருந்தாங்க, ஒண்ணே ஒன்று தான் கேட்டிருந்தாங்க. தென் ஆஃப்டர் தட்
சம் ஜிஓசி ஓகே சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அதுல தான் ரொம்ப அதிகமான கேள்வி வந்திருக்கு. 4 கேள்வி கேட்டிருக்காங்க. தென் ஃபாலோட் பை ஈக்லிபிரியம் 3 கொஸ்டின் அண்ட் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல 2 கொஸ்டின். தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னு தெரியல, இந்த வருஷம் தெர்மோடைனமிக்ஸ்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால கெமிஸ்ட்ரியில ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற சாப்டர் வந்து உங்களுக்கு பிசிக்ஸ்லயும் ரொம்ப ஹை வெயிட்டேஜா இருக்கும் அண்ட் கெமிஸ்ட்ரியும் ஹை வெயிட்டேஜா இருக்கும். ஸோ இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா பிசிக்ஸ்ல ரொம்ப டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் அதுல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சுட்டாங்க. யூஸ்வலா தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஓகே ஸோ திஸ் இஸ் அ பேட்டர்ன். ஓகே ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 2025ல உங்களுக்கு +1ல இருந்து +1 புக்ஸ் ஓகே +1 கெமிஸ்ட்ரியை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப டஃப் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். படிச்சா ஈஸியா நீங்க எழுதியிருக்கலாம். ஏன்னா பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு படிச்ச பசங்களாலேயே நிறைய கொஸ்டின்ஸ் எழுத முடியல அப்படின்னு ஃபேக்கல்டிஸ் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஸோ பட் எனிவே இங்க நீங்க பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸையும் கரெக்டா பெர்ஃபெக்டா எழுதிருக்கலாம். பட் எனிவே ஆர்கானிக்ல கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் இருந்துச்சு. அதுக்கும் எப்படி நீங்க படிக்கணும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகே ஸோ இதெல்லாமே மாடல் கொஸ்டின்ஸ். ஓகே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ 3வது கேள்வி பார்த்துட்டீங்கன்னா அதுவும் செகண்ட்ஸ் ஓகே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல தான் கேட்கறாங்க. தென் 4வது கேள்வி தட்ஸ் இட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சாரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தானே பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து இந்த கேள்வி வரும். Dalton's atomic theory. It's some basic concepts of chemistry. Then ஃபார்மல் சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்மல் சார்ஜ்னு பார்க்கும்போது ஆக்சிடேஷன் நம்பரும் உங்களுக்கு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆர் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வரலாம். தென் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமெர்சம் இது வந்து உங்களுக்கு ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே ஜிஓசில இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீ 2025ல கேட்ட அந்த 20 கேள்வியை தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். இதோட சொல்யூஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம சிக்கந்தர் சார் போட்டிருக்கிறாரு. பட் எனிவே டீடைல்டான மெக்கானிசம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செஷனோட முடிவுல இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன். இந்த பிடிஎஃப்ல கொஸ்டின்ஸ் மட்டும் இல்ல சொல்யூஷன்ஸும் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த நம்ம வாட்ஸ்அப் கமெண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே இட்ஸ் ஆல் யோர்ஸ் ஃபார் யூ ஒன்லி. சரியா? ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இது என்ன கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஓகே ஈக்குலிபிரியம் சாப்டர் வந்து ஒரு கேள்வி. தென் ஃபாலோட் பை என்ன chemical bonding and molecular structure question number 9 and 10th பார்த்துட்டீங்கன்னா என்ன chemical bonding and molecular structure தான். After that yes number of equal number of atoms. So இது வந்து some basic concepts of chemistry. Okay first chapter. Then அடுத்தது நீங்க பார்த்துட்டீங்கன்னா என்ன வரும், that's GOC. okay so organic purification. Next how many products, இதுவே GOC தான். அடுத்ததும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு GOC அப்படி இல்லைன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகே ஸோ யூஸ்வலாக நம்ம நீட்டை பொறுத்த அளவுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் ஜிஓசின்னு நம்ம மோஸ்ட்லி பிரிக்க மாட்டோம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஓகே ஜிஓசிக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோ கார்பன்ஸ் கான்செப்டும் உள்ள வந்துடும். ஓகே நம்ம மாரா பேட்ச் அண்ட் ஹைபிரிட் பேட்ச் நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா பசங்களுக்கு அப்போ தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கஷ்டமான பாடத்தை கொஞ்சம் ஈஸியாக கன்வீனியன்ட்டாக நம்ம எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக பசங்களுக்கு டெலிவர் பண்ண முடியுமோ அதை மாதிரி தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிளான்ல உருவாக்குற ஒரு பேட்ச் தான் நம்மளுடைய ஹைபிரிட் பேட்ச். ஸோ இந்த பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் அ நீட் ஆஸ்பிரன்ஸ் 12th முடிச்சுக்கிட்டு 1 year ரிப்பீட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணணும், நல்ல பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா நம்ம மாறா பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு பேட்ச். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மேக் ஷுர் தட் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி டீட்டெயிலாக ஈவன் ஷார்ட் டைம்ல சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கறத கூட நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா இப்போ நீட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மெக்கானிசம் தெரிஞ்சாலும் அந்த சில இடத்துல மெக்கானிசம்ஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ல மிஸ்டேக் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி சைடெல்லாம் போகும்போது உங்களால நிறைய கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணவே முடியாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய இடத்துல ஷார்ட்டா ஒரு கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதையும் நம்ம டீம் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே இதெல்லாம் பேஸ் பண்ணி பிளான் பண்ண ஒரு பேட்ச் தான் நம்மளுடைய மாறா பேட்ச், ஆஃப்லைன் பேட்ச்.
அது தவிர்த்து வெற்றி பேட்ச் இருக்கு. ஸோ அத பத்தி நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா +1ல கேட்ட கேள்வி. ஓகே. +1 தென் இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்துட்டீங்கன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இதுவும் ஜிஓசில ஓகே. ஜிஓசில இருந்து கேட்டிருக்காங்க. தென் டைபோல் மொமெண்ட், ஸோ கெமிக்கல் பாண்டிங், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே நீங்க படிச்ச கான்செப்ட் தான். ஓகே. நீங்க 12th முடிச்ச ஒரு பையனோ பொண்ணா இருக்கிறீங்கன்னா, நீங்க இதெல்லாம் படிச்ச கான்செப்ட் தான். பட் இந்த கொஸ்டின்ஸ நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்? அது ஜஸ்ட் அப்ளை பண்ண மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே. இது நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்? அண்ட் நியூமெரிக்கல்ஸ் வந்துச்சுன்னா, ஷார்ட் டைம்ல எப்படி சால்வ் பண்ணணும்? அத பத்தின டீட்டெயிலான ஓகே நமக்கு ஒரு பேட்ச் தேவைன்னா, அதுக்கு நம்ம Xylem உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கும். ஈவன் நீங்க YouTubeல பார்க்கலாம். இல்ல நம்மளுடைய ஆஃப்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். இல்ல ஆன்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். YouTube இருக்கு. YouTube இல்ல நான் பெய்ட் பண்ணி நான் ஜாயின் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா, ஆன்லைன் பேட்ச் இருக்கு. இல்ல நான் ஆஃப்லைன்ல வந்து நான் டீச்சர் முன்னாடி உட்கார்ந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மாறா பேட்ச் இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்ம Xylem உங்களுக்கு மல்டிபிள் வேல உங்களுக்கான நீட் பிரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய பேட்சஸோட இங்க இருக்கிறாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் ஜாயின் அவர் பேட்ச். சரி நெக்ஸ்ட் ஃபைனலா பார்த்துட்டீங்கன்னா லாரிங்கன்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுமே நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஆர்கானிக் பியூரிஃபிகேஷன், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அது கீழ இது வரும். சரி இப்ப பார்த்துட்டீங்கன்னா ஹை வெயிட்டேஜான சாப்டர்ஸ் நான் அஃப்கோர்ஸ் நான் ஸ்டார்ட்டிங்லயே நான் உங்கள்ட்ட காட்டி தந்துட்டேன். இந்த சாப்டர்ல இவ்வளவு கொஸ்டின். அதிலேயே எஸ்பெஷலி ஜிஓசி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இருந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது +1ல ஓகே +1ல நீங்க கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இடங்கள் எந்தெந்த சாப்டர் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், ஈக்விலிபிரியம், தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், தெர்மோடைனமிக்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த வருஷம் தெர்மோடைனமிக்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்குது. அதுக்காக தெர்மோடைனமிக்ஸ் லோ வெயிட்டேஜ் சாப்டர் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. எப்பவுமே தெர்மோடைனமிக்ஸ் ஹை வெயிட்டேஜான சாப்டர் தான். இப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த பிளான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீட் 2026க்கு வரக்கூடிய நீட் எக்ஸாம்ல இந்த சாப்டர்ஸ நீங்க படிக்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க. அதுதான் நான் சொல்ல வர விஷயம். ஓகே. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் தென் ஹைட்ரோகார்பன். அஃப்கோர்ஸ் ஹைட்ரோகார்பனுக்கு பதிலா நீங்க ஜிஓசின்னு போட்டாலும் பிரச்சனை இல்ல. பட் எனிவே நீங்க +1 புக்ஸ பார்க்கும்போது நீங்க ஜிஓசின்னு படிக்க மாட்டீங்க. எய்தர் ஹைட்ரோகார்பன் அப்படி இல்லன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க படிப்பீங்க. ஓகே. ஸோ அதனால நம்ம இங்க ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு பிரியாரிட்டி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப நீங்க உங்களுக்கான ஒரு ஸ்டடி ஃப்ளோ வேணும். கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி ஃப்ளோ. எனக்கு இதுலருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த ஸ்டடி ஃப்ளோவ நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்டடி ஃப்ளோல நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மோல் கான்செப்ட்ட படிக்கணும். ஏன் மோல் கான்செப்ட்ட நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, என்டையரா நீங்க +1லயும் சரி, +2லயும் சரி, ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து முடியிற வரைக்கும் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, மோல் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் எல்லா சாப்டர்லயும் வரும். கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லயும் இந்த மோல் கான்செப்ட் பேசிக். இது தெரிஞ்சிருந்தா மத்த எல்லா சாப்டர்ஸையும் படிக்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தென் ஃபாலோட் பை அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்டிங் அண்ட் பிரைமரியா ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு இடம் தான் இங்க இருக்கக்கூடிய ஜிஓசி, ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதுல ஃபண்டமெண்டல் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே. ஏன்னா நம்ம பேட்ச்ல நடக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஓகே. இட்ஸ் அ சீக்ரெட். பட் இருந்தாலும் நான் அத ரிவீல் பண்றேன். ஓகே. நீங்க YouTubeல பார்க்கக்கூடிய பசங்களும் தெரிஞ்சிருக்கட்டும். என்னன்னா, ஜிஓசிக்கு தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் நம்ம வெற்றி அண்ட் மாறா பேட்சஸ் அண்ட் தளபதி பேட்ச்லயும் இருக்கும். Xylem பொறுத்த அளவுக்கு கெமிஸ்ட்ரில நெறைய கிளாஸஸ் போகக்கூடிய ஒரு பேட்ச்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, தட்ஸ் அவர் ஜிஓசி பேட்ச். ரொம்ப இட்ஸ் ஒன் ஆஃப் த சீக்ரெட். ஏன்னா எஸ் இதுக்கு தான் நாங்க ரொம்ப பிரியாரிட்டி குடுப்போம். காரணம் என்னன்னா, கெமிஸ்ட்ரில பசங்க லூஸ் பண்றாங்க. மார்க்க லூஸ் பண்றாங்கன்னா, அவங்க இதுல ஸ்ட்ராங் இல்லன்னு தான் முக்கியமான ஒரு ரீசன். ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட் அவங்களோட மார்க் கெமிஸ்ட்ரில லூஸ் பண்றாங்கன்னா, அதுக்கு பிரைமரியான ஒரு கான்செப்ட் ரீசன் என்னன்னா, இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஜிஓசி சாப்டர் தான். அதனால இதுக்கு ரொம்ப நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அதிகமா இருக்கும். எஸ். ஸோ ஜிஓசி அதுக்கு நீங்களும் இப்போ நீங்க செல்ஃபா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, ஜிஓசிக்கு பிரைமரியான ஃபோக்கஸ் குடுங்க. தென் ஆஃப்டர் தட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்விலிபிரியம் அதுல நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நியூமெரிக்கல்ஸ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஈவன் ரிடாக்ஸும் அதுக்குள்ள வந்துரும். தென் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எஸ் ஜிஓசி தான். ஓகே. ஸோ ஜிஓசி ஹைட்ரோகார்பன்ஸ் அத பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் என்சிஇஆர்டிய ரீட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஓகே. தட்ஸ் இட். ஸோ இது வந்து
25ல கெமிஸ்ட்ரியோட +1 பிளானை நான் பார்ட்டை நான் சொல்லிட்டேன். ஓகே. அனாலிசிஸை நான் சொல்லிட்டேன். தென் 26ல நீங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த டாபிக்ஸை பிரைமரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் +1ல அதையும் நான் சொல்லிட்டேன். இல்ல இதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், அப்படி இல்ல சார் எனக்கு இது பெர்ஃபெக்ட்டா எனக்கு பிடிச்சிருக்கு சார். இந்த பிளானை நான் இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன். இதுபடி நான் பெர்ஃபெக்ட்டா நான் இந்த வரக்கூடிய 1 இயரை நான் கொண்டு போவேன் சார். அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போட்டுக்கோங்க. ஓகே. நான் அது பார்ப்பேன். எத்தனை பேர் உண்மையாவே இனிமேல் இந்த 1 இயரா படிக்க போறேன், ஹார்ட் ஒர்க் போட போறேன், எஃபெக்டிவா நான் என்னுடைய ப்ராக்ரஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கிறேன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. அண்ட் இந்த செஷனுக்கு ஒரு லைக்கை போடுங்க. தென் ஃபாலோட் பை நம்ம உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல இந்த மாரா பேட்ச். எஸ், பெர்ஃபெக்டான பிளானிங். ஓகே. ஸோ ஹைலி எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸோட மோர் தென் 200 கெமிஸ்ட்ரிக்கு மட்டுமே மோர் தென் 150 டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. கெமிஸ்ட்ரிலேயே மோர் தென் 150 200 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. தென் பிசிக்ஸுக்கு ஒரு 200. ஸோ இப்படி ஒரு மோர் தென் 600 700 டீச்சர்ஸோட பிளான். ஓகே. அவங்க சேர்ந்து மேக் பண்ண ஒரு பிளான் தான் இந்த ஹைபிரிட் மாடல். அண்ட் இந்த ஹைபிரிட் மாடல் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே டீச்சர்ஸோட 1-2 டீச்சர்ஸ் கிடையாது, மோர் தென் 200 300 டீச்சர்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து ஃபைனலா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உங்க பேட்ச் ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி, தென் மாரா பேட்ச். இப்போ தளபதிக்கு கூட அவங்களுக்கு போர்டு எக்ஸாமே கவர் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. எஸ். இப்போ மாரா அண்ட் வெற்றி பார்த்துட்டீங்கன்னா இது நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இந்த நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணலாம்னா இப்போ மாரா பேட்ச்ங்கிறது ஆஃப்லைன்ல நீங்க உட்காந்து படிக்கலாம். ஹைபிரிட் மாடல்ல ஆன்லைன் டீச்சர்ஸும் ஒரு பக்கம் கிளாஸ் எடுப்பாங்க, ஆஃப்லைன் டீச்சர்ஸும் ஒரு பக்கம் கிளாஸ் எடுப்பாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா வெற்றி பேட்ச். ஸோ இந்த வெற்றி பேட்ச்ல பியூர்லி ஆன்லைன்லயே நீங்க வீட்டில் இருந்துகிட்டே படிக்கலாம். சேம். ஓகே. நம்ம வீட்டில் இருந்துகிட்டு ஆன்லைன் டீச்சர்ஸ் உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் எடுப்பாங்க. சைலத்தோட மெட்டீரியல்ஸை நீங்க படிப்பீங்க. அண்ட் ப்ராப்பரான மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க, வீக்லி எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஓகே. உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ப்ராக்ரஸை மானிட்டர் பண்றதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் கூட இருக்கு. ஓகே. நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றதுக்கான பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய ஜைலம் ஆப்ல இருக்கு. ஸோ ஈவன் உங்களுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஆஃபரா நம்ம ஜைலம் உங்களுக்காக கொடுத்துருக்கூடிய இந்த 5% ஆஃபர். ஓகே. தளபதி நீட் பேட்சஸ். ஓகே. நம்ம வெற்றி பேட்ச் ஆஸ் வெல் அஸ் இப்போ நீங்க தளபதி பேட்சும் சரி வெற்றி பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் இருக்கு. as soon as possible ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க. காரணம் என்னன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே. நீங்க ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே நீட்டுக்கு படிக்கணும், அப்படி இல்லை போர்டு எக்ஸாம் அண்ட் நீட்டுக்கு படிக்கணும்னா இந்த பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்கோர்ஸ் யூ நோ அபவுட் தளபதி பேட்ச். இந்த பேட்ச் வந்து 12க்கும் கவர் பண்ணுவோம், அட் த சேம் டைம் நீட்டுக்கும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே நமக்கு லிங்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம டீம் கிட்ட நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் ஃபாலோட் பை வெற்றி பேட்ச். இட்ஸ் அ நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். வீட்டில் இருந்து நீங்க படிக்கலாம். உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டட் வீடியோவா நீங்க படிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த கூப்பன் கோட். ஓகே. ஸோ TPN 500 இந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 500 rupees ஆஃபர் தளபதி பேட்ச்ல உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை பத்தி ஃபர்தரான டீடைல்ஸுக்கு ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் போகலாம். தளபதி ப்ரோ பேட்ச். இப்போ நீங்க திருச்சி, திருநெல்வேலி அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? அண்ட் டெய்லி ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு நம்ம ஜைலம் சென்டர்ல படிச்சு ஜைலம் சென்டர் வந்து ஜைலத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணி அண்ட் அவங்க கூட போர்டு எக்ஸாமுக்கு அவங்களோட ஹெல்ப் மூலமா போர்டு எக்ஸாம்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நீட்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குதா? உங்களுக்கான ஒரு பேட்ச் தான் என்னன்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய தளபதி ப்ரோ பேட்ச். எஸ், இட்ஸ் அ ப்ரோ பேட்ச். ஸோ இந்த பேட்ச்ல உங்களுக்கு தளபதி ஆன்லைனோட ஆக்சஸும் கிடைக்கும். அது தவிர்த்து ஆஃப்லைன்ல நம்ம பேட்ச் ஓகே டீச்சர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பட் இது ஆஃப்லைன் சென்டர். நம்ம திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால மட்டும் தான் இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எஸ், இஃப் யூ ஆர் இன் திஸ் த்ரீ ரீஜியன் உங்களுக்கு இது பெட்டரான ஒரு பேட்ச். ஓகே. ஸோ நம்ம ஆஃப்லைன் சென்டர் பக்கத்தில் நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே. இல்லை நீங்க +10th முடிச்சிருக்கீங்க, +1 போகணும், +1 போய்கிட்டு நீங்க நீட்டுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் உங்களுக்கான ஒரு பெட்டரான ஒரு பேட்ச் தான் இந்த தல ப்ரோ பேட்ச். இதுல உங்களுக்கு +1 போர்ஷன்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. ஓகே. +1 போர்ட்
ஆஸ் வெல் அஸ் நீட்டுக்கான கிளாஸஸ் நடக்கும். ஸோ ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கிறோம். ஓகேவா? சரியா? ஸோ நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம். எங்களுடைய டீச்சர்ஸ் உங்களை எப்போவுமே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 சென்டர்லையும் உங்களுக்கான நம்ம சைலத்தோடைய ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் விசிட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம். டீச்சர்ஸை பார்க்கலாம், பேசலாம். That's it. So that's it for today. So see you on another session. Until then, and don't forget, இன்னும் நம்ம செஷனுக்கான லைக் போடாதவங்க லைக்கை போட்டுருங்க. நெக்ஸ்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். மறக்காம நீங்க பிளானை ஃபாலோ பண்றீங்கன்னா போட்டுட்டு போங்க. That's it for today. See you on another session. Don't forget, stay well, steady well.